அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. சசிகுமார். நான் இப்பொழுது சோழ பேரரசின் மேலாண்மை பாடங்கள் என்ற தலைப்பின் சில பதிவுகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன். சோழர் வம்சம் இந்திய வரலாற்றில் மிக பழமையானதும் மிக நீண்ட கால ஆட்சி செய்ததும் சிறந்த நிர்வாகத்திற்கு பெயர் பெற்றதும் ஆகும். இந்த காணொளியில் நாம் சோழர் வம்சத்தின் தோற்றம், வளர்ச்சி, அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம், நிர்வாக அமைப்பு மற்றும் உள்ளாட்சி முறைகள் குறித்து விரிவாக பார்க்க போகின்றோம். சோழர்கள் போர் திறனில் மட்டுமல்லாமல் நிர்வாக ஒழுங்கு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு சாதனைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள். வரலாற்று ஆசிரியர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி கூறுவது போல், சோழர்களின் பெருமை அவர்களின் படை வெற்றிகளில் அல்ல, அவர்களின் சிறந்த ஆட்சி முறையில்தான் உள்ளது. சோழர்கள் பெரும்பாலும் தமிழக பகுதிகளை ஆட்சி செய்தனர். அவர்களின் உச்சக்கட்ட காலத்தில் தென்னிந்தியா, இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகள் வரை சோழர் பேரரசு விரிந்தது. கிபி 300ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1279 வரை சுமார் 1500 ஆண்டுகள் சோழர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களின் அரசியல் நிலைத்தன்மையும் நிர்வாக தொடர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட 3 முக்கிய தமிழ் வம்சங்களில் சோழர்களும் ஒருவர். சங்க காலத்திற்கு பிறகு அவர்கள் அரசியல் ரீதியாக பலவீனம் அடைந்தாலும் கிபி 850இல் விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகரமாக்கியதன் மூலம் பேரரசு சோழர் காலம் தொடங்கியது. இதுவே சோழர்களின் வரலாற்றின் பொன்னான காலமாக கருதப்படுகிறது. சோழ பேரரசின் உண்மையான வலிமை ராஜராஜ சோழன் முதல் மற்றும் ராஜேந்திர சோழன் முதல் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் வெளிப்பட்டது. ராஜராஜ சோழன் நிர்வாக அமைப்பை சீரமைத்து வருவாய் முறை ஒழுங்குபடுத்தி வலுவான இராணுவத்தை உருவாக்கினார். அவர் கட்டிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் சோழர் பேரரசின் சக்தி, வளம் மற்றும் கலைத்திறமையின் அடையாளமாக விளங்குகிறது. ராஜேந்திர சோழன் தந்தை கட்டிய பேரரசை மேலும் விரிவுபடுத்தி இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கடற்படை மூலம் படையெடுத்தார். இதன் மூலம் சோழர்கள் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கடற்படை சக்தியாக உயர்ந்தனர். சோழர் ஆட்சி மன்னராட்சி முறையாக இருந்தாலும் அது அடக்குமுறையோ அல்லது தன்னிச்சையான ஆட்சியோ அல்ல. சோழ மன்னர்கள் தர்மம், நீதி மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்தனர். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அரசாணைகள் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டதால் இன்று நாம் சோழர் கால நிர்வாகத்தை தெளிவாக அறிய முடிகிறது. மன்னர் உயர்ந்த அதிகாரம் பெற்றவராக இருந்தாலும் கிராம அளவில் மக்கள் தங்களது நிர்வாகத்தை தாங்களே மேற்கொள்ளும் உரிமை பெற்றிருந்தனர். அரசியல் ரீதியாக சோழர்கள் வலுவான மத்திய நிர்வாகத்தை உருவாக்கினர். மன்னர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஆட்சியை நடத்தினர். அதே நேரத்தில் உள்ளாட்சி முறை சோழ நிர்வாகத்தின் மிக சிறந்த அம்சமாக விளங்கியது. கிராமங்கள் ஊர், சபை அல்லது மகாசபை மற்றும் நகரம் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டன. ஊர் சாதாரண கிராமங்களை குறிக்கும் சபை அல்லது மகாசபை என்பது பிராமணர்களுக்கு வகுக்கப்பட்ட கிராமங்கள் ஆகும். நகரம் என்பது வணிகர்களின் மையமாக விளங்கிய நகரங்களை குறிக்கிறது. இந்த கிராம சபைகள் வரி வசூல், நீதித்துறை மற்றும் வளர்ச்சி பணிகளை சுயமாக நிர்வகித்தன. பொருளாதார ரீதியாக சோழர் பேரரசின் அடித்தளம் விவசாயமாக இருந்தது. விவசாய வளர்ச்சிக்காக குளங்கள், கால்வாய்கள் மற்றும் பாசன வசதிகள் பெரும்பும் மேம்படுத்தப்பட்டன. காவிரி நதியில் அமைந்த கல்லணை சோழர்களின் பொறியியல் திறமையை சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தது. அரசின் வருவாயும் வளர்ந்தது. வர்த்தகமும் சோழர் காலத்தில் பெரிதும் வளர்ச்சி பெற்றது. நாகப்பட்டினம், காவேரிப்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் முக்கிய வர்த்தக மையங்களாக விளங்கின. சீனா, தென்கிழக்கு ஆசியா மற்றும்
அரேபியா போன்ற நாடுகளுடன் சோழர்கள் வர்த்தக தொடர்பை வைத்திருந்தனர். சோழர் காலத்தில் கோயில்கள் ஆன்மீக மையங்களாக மட்டுமல்லாமல் பொருளாதார மையங்களாகவும் செயல்பட்டன. அவை வங்கிகளாகவும் வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களாகவும் இருந்தன. நாணய முறை வளர்ச்சி பெற்றிருந்ததால் பொருளாதாரம் பண அடிப்படையில் தானாக மாறியது. சோழர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். இந்நாணயங்களில் சோழர் சின்னமான புலி பொறிக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக பார்த்தால் சோழர்கள் மையப்படுத்தப்பட்ட ஆட்சியையும் மிக சிறப்பாக இணைந்திருந்தனர். மன்னர் மைய அதிகாரமாக இருந்தாலும் கிராம சபைகள் முழுவதுமாக சுயாட்சியுடன் செயல்பட்டன. இதுவே சோழ நிர்வாகத்தின் மிகப்பெரிய வெற்றி காரணமாக அமைந்தது. சோழர் வம்சம் ஒரு அரச வம்சம் மட்டுமல்ல, அது ஒரு நிர்வாக மரபு, ஒரு பண்பாட்டு அடையாளம் மற்றும் தமிழர் பெருமையாக வரலாற்றில் நிலைத்து நிற்றது.